ஒரு காட்டுல ஒரு சிங்கராசா இருந்தாரு. அந்த சிங்கம் கண்டபடி காட்டு விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டது. இதனால காட்டு விலங்குகள் எல்லாம் கூடி ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். சிங்கத்துக்கிட்ட போய் சொன்னாங்க, நாங்க ஒரு நாளைக்கு ஒரு மிருகம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வருவோம், நீங்க வேட்டையாட வேண்டாம் என்று சொன்னாங்க. சிங்கமும் அதுக்கு சரி என்று சொல்லிச்சு. இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகம் சிங்கத்தோட சாப்பாட்டுக்கு போய் இறந்துச்சு. அன்றைக்கு முயலோட முறை, ஒரு குட்டி முயல் நான் போறேன், நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி கிளம்பி போனது. முயல் வரும் வழியில் குளத்தில் தன்னோட நிழலை பார்த்து ஒரு திட்டம் தீட்டியது. அதன்படி அது உரிய நேரத்துக்கு சிங்கத்திடம் போகவில்லை. இதனால் சிங்கம் கடும் பசியுடன் மிக கோபத்துடன் காத்திருந்தது. நீண்ட நேரத்துக்குப் பின் முயலை கண்டவுடன் சிங்கம் கோபத்துடன், நீ என்ன நேரத்துக்கு வரமாட்டியா? நான் எவ்வளவு பசியோடு இருக்கிறேன், உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று முயலை கடிக்க வந்தது. அதற்கு முயல், சிங்கராசா சிங்கராசா, வரும் வழியில் உங்கள் போல ஒரு சிங்கம் நான் தான் இந்த காட்டுக்கு ராசா என்று சொல்லி என்ன சாப்பிடப் பார்த்தது. அதிலிருந்து தப்பித்து வருகிறேன் என்று கூறியது. என்னை விட பெரிய சிங்கம் எங்கே காட்டு என்று சொல்லி சிங்கம் முயலை கூட்டி சென்றது. முயல் சிங்கத்தை கூட்டிக் கொண்டு ஒரு ஆழமான கிணற்றை காட்டியது. சிங்கா கிணற்றை எட்டிப் பார்த்தது. அப்போது அதன் உருவம் கிணற்று நீரில் தெரிந்தது. சிங்கம் உருமியது, அதற்கு நிழலும் உருமியது. இதனால் கோபம் அடைந்த சிங்கம் அதனைக் கொல்வதற்காக கிணற்றுக்குள் பாய்ந்து தன் உயிரை விட்டது. இதனால் மற்ற விலங்குகள் மகிழ்ச்சியாக இருந்தன. புத்திசாலி முயலினால் அனைவரும் காப்பாற்றப்பட்டனர். புத்திசாலி பிழைப்பான்.